ஓம் ஸ்ரீ குருப்யோ நம வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஷு சர்வதா. பார்வதி பரமேஸ்வரர் துணையோடும் நவக்கிரகங்களின் நல்லாசியோடும் வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானின் அருளாசியோடும் இந்த பதிவினை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். உலகமெங்கும் இருக்கக்கூடிய ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான பதிவில் நம்ம பார்க்க போகிறது தினப்பலன். தினம்தோறும் இந்த சந்திர பகவானின் சஞ்சாரத்தை வச்சு கணித்து சொல்லப்படக்கூடிய ஒரு தினப்பலன். அதேமாரி ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த பரிகாரங்கள் சொல்லப்படுறது. இந்த பரிகாரங்கள் செய்கிறதுனால நிறைய பேருக்கு நன்மைகள் கிடைச்சிருக்கு, நிறைய பேருக்கு நன்மைகள் கிடைக்கணும். நம்பிக்கையோடு செய்யுங்க, கண்டிப்பாக அந்த நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சப்போஸ் சந்திராசிரமம் இருந்தால் கூட இந்த சின்ன பரிகாரம் பண்ணனால இந்த சந்திராசிரமத்தினால் வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக குறையும். அதேமாரி இந்த சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது அன்பான நன்றிகள். அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதேமாரி தினப்பலனில் உங்களுக்கு நிறைய விசேஷமான ஒரு செய்திகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா திதி, நட்சத்திரம், கரணம், யோகம், அது என்ன யோகம், மரண யோகமா, சித்த யோகமா, எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்குது. அதேமாதிரி சூலம், அதுக்குண்டான பரிகாரம், அன்றைக்கி டேட்டில் என்ன கோவிலுக்கு போனால் ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஆக இந்த பதிவுக்கு போகலாமா? 31/1/2026 சனிக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் தை மாதம் 17ஆம் நாள் உத்தராயண புண்ணிய காலம், சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை, சமநோக்கு நாள், கரிநாள், தேசிய மகளிர் ஆணையம் நிறுவனம் தினம். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சூளம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். மகர லக்னம், இருப்பு 2 நாழிகை 21 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:36 மணிக்கு. கரணன் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. திதி இன்று காலை 8 மணி 2 நிமிடங்கள் வரை திரையோதசி, அதன் பின்பு சதுர்த்தசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 3 மணி 4 நிமிடங்கள் வரை திருவாதிரை, அதன் பின்பு புனர்பூசம். நாமயோகம் இன்று பிற்பகல் 1:37 மணி வரை விஷ்கம்பம், அதன் பின்பு பிரீத்தி. கரணம் இன்று காலை 8 மணி 2 நிமிடங்கள் வரை தைத்துளம், அதன் பின்பு மாலை 6:21 மணி வரை கரஜை, அதன் பின்பு வணிஜை. அமிர்தாதி யோகம் இன்று நாள் முழுவதும் சிறப்பான சித்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை 3 மணி 4 நிமிடங்கள் வரை அனுஷம், அதன் பின்பு கேட்டை. இந்த அனுஷம், கேட்டை ஆகிய 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. இன்றைக்கி சனிக்கிழமை, கண்டிப்பாக நவ கிரகங்களில் உள்ள ஆயுள்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சனீஸ்வர பகவானை, சனி பகவான் காயத்ரி சொல்லி, அதாவது ஓம் காகத் வஜாய் மிகே கட்கஹஸ்தாயி திமிகி தன்னோம் அந்த பிரச்சோதயாத் 27 தடவை சொல்லிட்டு அப்படியே ஒரு எழுதீபம் போட்டு வாங்கோ, அற்புதமான பலன்கள் கிடைக்கும். அடுத்தபடியாக பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளையும் தாயாரையும் துளசி மாலை கொண்டு சேவிச்சுட்டு வாங்கோ, அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: மிதுன ராசியில் சந்திரன் மற்றும் பக்கிர குரு, சிம்ம ராசியில் கேது, மகர ராசியில் சூரியன் மற்றும் சுக்கிரன், கும்பராசியில் ராகு மற்றும் புதன், மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். அன்பான மேஷ ராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? ரொம்ப அற்புதமான நாள். நேற்றுக்கு எப்படி நீங்கள் அடி தூள் கலைப்பு போயிருந்தீங்களா, அதேமாதிரி தான் இன்றைக்கும். இன்றைக்கி வந்தே பாரத் அதெல்லாம் விட இன்றைக்கி என்ன வேகம் இருக்கோ அந்த மாதிரி போவீங்க. அதேமாதிரி உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்த மேல் அதிகாரிகளிடம் நெருக்கம் அடைவீர்கள். தொழில் வியாபாரம் அதிரடியான லாபம் குவிப்பதற்கு அதிரடியான சில திட்டங்களை புகுத்தி அதிரடியான லாபம் குவிக்க பெறுவீர்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உடன்பிறப்புகளின் வருகை தித்திப்பாக அமையும். இன்னைக்கு கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவீர்கள். இன்றைக்கி மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்து விடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க விடுவோம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. அன்பான
ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? கண்டிப்பாக நேற்றுக்கு எப்படி இருந்தீங்க அதை விட இன்றைக்கி பெட்டராகவே இருப்பீங்க. ஏன் அப்படின்னா இன்றைக்கும் தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற 2ஆம் இடத்துல சந்திர பகவான் வக்ர குருவோட தான் சேர்ந்திருக்கார். இன்றைக்கி உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் பொருளாதார நிலை உயர்ந்து சந்தோஷமாக காணப்படுவீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சொத்து சேர்க்கை உண்டாகலாம். இன்னைக்கு இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். இன்னைக்கு ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு தெளிவான பாதை உங்களுக்கு புலப்படும். இன்னைக்கு ரிஷபராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்கப்படுத்துவோம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இன்றைக்கும். ஏன் அப்படின்னா இன்றைக்கும் ஜென்மராசியில் சந்திரபகவான் இருக்கார். சந்திரபகவான் ஒரு சந்தோஷத்தையும் கொடுப்பார், அதே சமயம் ஒரு சில சிரமங்களையும் கொடுப்பார். ஏன்னா உங்களுக்கு தனபாக்கு குடும்பஸ்தானாதிபதி. ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னாலும் உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரத்தில் நிதானமாக இருக்கணும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். அரசியல்வாதிகள் அமைதியாக செயல்படுவது நல்லது. கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீரடைவதற்கு மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக வந்து சேரும். இன்னைக்கு மிதுன ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க விடுவோம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா இன்றைக்கும் கண்டிப்பாக செலவு இருக்குங்க. ஏன் அப்படின்னா 2 நாள் சந்திர பகவான் உங்கள் ராசிநாதன் அப்படி தான் இருப்பார். ஏன்னா இன்றைக்கும் அயனசேன போகஸ்தானம் அப்படிங்கிற 12ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதன் வக்ர குருவோட சேர்ந்துருக்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. அப்போ தான் மருத்துவ செலவுகள் வராது. கரெக்டாக? அடுத்தபடியாக இன்றைக்கி உறவினர்களின் வருகை தித்திப்பாக அமையும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷமான செய்தி ஒன்று கண்டிப்பாக காதுக்கு இனிமையாக வந்து சேரும். அரசியல்வாதிகள் இடமாற்றம் காண்பார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சுப செய்தி வந்து சேரும். இன்னைக்கு கடகராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 டைமண்ட் கல்கன் எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு சந்தோஷமான செய்தி ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க விடுவோம் மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. அன்பான சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? சூப்பரான ஒரு நாள் இன்றைக்கும். ஏன் அப்படின்னா இன்றைக்கும் லாபஸ்தானம் அப்படிங்கிற 11ஆம் இடத்துல சந்திர பகவான் வக்ர குருவோடு சேர்ந்துட்டு இருக்கார். ஸோ இன்றைக்கி ஒரு தெளிவான விஷயத்துக்காக நீங்கள் ஒரு சில முக்கியமான திட்டங்களை தீட்டுவீர்கள். உத்தியோகத்தில் உங்களது முயற்சிகள் பாராட்டப்படும். தொழில் அதிபர்கள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். அரசியல்வாதிகள் புதுமனை புதுவிடு வாங்கி மகிழ்வார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சந்தோஷமான தகவல் ஒன்று கண்டிப்பாக கிடைக்கும். இன்னைக்கு சிம்மராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது வெல்லம் ஜாக்கரி கொஞ்சம் எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க விடுவோம் வீரபத்திரர். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதி அற்புதமான ஒரு நாள். ஏன்னா ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற 10ஆம் இடத்துல வக்ர குருவோட சந்திர பகவான் சேர்ந்திருக்கார். இன்றைக்கி பரபரப்பாக இருப்பீங்க உத்தியோகத்தில். அதனால் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாதிரி தொழில் வியாபாரம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் வந்த வண்ணமாக இருப்பதால் உங்கள் மனதில் சந்தோஷம் இனம் புரியாமல் இருக்கும். அதேபோல் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் வருகையால் பொறுப்புகள் அதிகரிக்கும். அரசியல்வாதிகள்
அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீரடைவதற்கு சில முக்கிய திட்டங்களை வகுப்பீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும். இன்னைக்கு கன்னிராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை 2 எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்கள் அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க விடுதம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? ரொம்ப அற்புதம். இன்னைக்கு தந்தையாரோட பரிபூர்ணமாக ஆசி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி பாக்கியஸ்தானம் அப்படிங்கிற 9ஆம் இடத்துல வக்ரகுருவோட சந்திர பகவான் சேர்ந்திருக்கார். இன்றைக்கி எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும். ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு தெளிவு கிடைக்குங்க. மனசில் இருந்து வந்த பாரங்கள் குறையும். உத்தியோகத்தில் வேலை நெருக்கடி மறையும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு தந்தையார் ஆதரவாக இருப்பார். அதேமாதிரி வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சந்தோஷமான தகவல் ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் திருப்தி அளிக்கும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். இன்னைக்கு துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதி எடுத்து பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க விடுதோம் ஆஞ்சநேயர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்றைக்கும் ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்குது. சந்திராஷ்டமம் இருக்குங்கும்போது நம்ம கவனமாக இருக்கணும். புரியுறதா? அதே மாதிரி வக்ரகுருவோடு சேர்ந்துட்டு இருக்கார். புரியுறதா? இன்றைக்கி கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் எடுக்கிற காரியங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. ஏனோ தானோன்னுலாம் இருந்துட்டப்படாது. அதேமாதிரி பேசுகிற வார்த்தைகளையும் கவனமாக இருக்கணும். என்ன எடுத்தோம் கவிழ்த்தோம்னு பேசிட்டா அப்புறம் பிரச்சனை யாருக்கு? உங்களுக்கு தான். கரெக்டாக? அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது. இன்றைக்கி உத்தியோகத்தில் திடீர் திருப்பங்களை எதிர்பார்க்கலாம். தொழில் வியாபாரத்தில் சில இன்னல்கள் இடைஞ்சல்கள் இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் அனுசரித்து நடந்து கொள்வது உச்சிதம். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் கூர்ந்து பயில்வது உச்சிதம். அரசியல்வாதிகள் மௌனம் காப்பது நல்லது. கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறி ஆகலாம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னைக்கு விருச்சிகராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. வரும்போது அந்த 2 சாக்லேட்டை சாப்பிட்ருங்க. இல்லைன்னா உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க. இந்த மாதிரி செய்யறதுனால சந்திராசிரமம் இருந்தாலும் சந்தோஷகரமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க விடுதோம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? ரொம்ப கலகலப்பான நாள். ஏன்னா களத்திரஸ்தானம் அப்படிங்கிற 7ஆம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக இருக்கிறதுனால சந்தோஷமான ஒரு செய்தி உங்களுக்கு அதிகாலையிலே தொலைபேசி மூலம், அதான் இப்போ அலைபேசி தானே, கண்டிப்பாக வந்து சேரும். சரியா? இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவர் ஆதரவாக இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயலாற்றுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாகன யோகம் உண்டாகும். உத்தியோகத்தில் வேலை நெருக்கடி குறையும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சந்தோஷமான தகவல் வந்து சேரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவர் ஆதரவாக இருப்பார். அதேபோல் இன்றைக்கி எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். மூத்த வயதை சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைக்கி தனுசு ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஒரு பிடி அரிசி கையில் அப்படியே வச்சுட்டு அவங்கவுங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கோங்க. அந்த வேண்டின்னு அந்த அரிசியை கொண்டு போய் காம்பவுண்ட் வாசலில் வெளியில் ஓரமாக போட்டுருங்க. எறும்புகள் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கும். அதேமாரி உங்களுக்கும் ஒரு சந்தோஷமான தகவல் காதுக்கு இனிமையாக வந்து சேரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க விடுதோம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. அன்பான மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? பகிர்வன ரோகம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக வக்ரகுருவோடு சேர்ந்துருக்கார். உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி காண்பீர்கள். கடன் சுமை குறையும். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு பொருளாதார நிலையில் முன்னேற்றம் அதிகரிக்கும். இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சந்தோஷமான தகவல் கண்டிப்பாக வந்து சேரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இன்னைக்கு மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமம் எடுத்து உங்கள் பேப்பரில் மடித்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க விடுதோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. அன்பான
கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? இன்றைக்கி கண்டிப்பாக ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். இன்றைக்கி கண்டிப்பாக ஏதாவது ஒரு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவீங்க. அதனாலே உங்களுக்கு மன தெளிவும் கிடைக்கும், உடல் தெளிவும் கிடைக்கும். அதேமாரி உடல் ஆரோக்கியத்திலிருந்து வந்த பின்னடைவு விலகும். உத்தியோகத்தில் வேலை நெருக்கடி குறையும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியிலிருந்து வந்த குழப்பமான சூழ்நிலை மறையும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு குழந்தைகளின் மூலம் சந்தோஷமான ஒரு செய்தி கண்டிப்பாக வந்து சேரும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். இன்னைக்கு கும்பராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்து விடுங்க. அது அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்கள் அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம். வணக்க விடுதோம் துர்க்கையம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. அன்பான மீனராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் சுகஸ்தானம் அப்படிங்கிற 4ஆம் இடத்துல சந்திர பகவான் வக்ரகுருவோடு சேர்ந்துட்டுருக்கார். இன்றைக்கி எடுக்கிற காரியங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதேமாரி வீடு மாற்றம், ஊர் மாற்றம், நாடு மாற்றம் இன்றைக்கி அற்புதமாக கிடைக்கும். இன்றைக்கி இந்த விசா இதெல்லாம் இந்த பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி கண்டிப்பாக குறைஞ்சிடுங்க. இன்றைக்கி வெளிநாட்டு பயணம் ஒன்றை எதிர்பார்க்கும் அன்பர்களுக்கு அற்புதமான பயண வாய்ப்புகள் நிறைவேறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக வந்து சேரும். உறவினர்களின் ஆதரவு பெருகும். இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இன்றைக்கி வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்களின் மூலம் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத ஒரு நல்ல திருப்பம் ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைக்கி மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவீர்கள். மீனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துவிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க விடுதோம் கால பைரவர். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6.